பெருச்சாளி பெருச்சாளி எழுரண்டே கேட்டிடுமாயே பெருச்சாளி கேட்ட போது யாரு சொல்வார் பெருச்சாளி கேட்ட போது யாரோ ஏது சொல்வார் பெருச்சாளி கேட்ட போது பெருச்சாளி வாகனத்தை நம்பினோமையானால் அரக்கன் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட வல்லரக்கன் வருவானானால் அந்த வல்லரக்கன் வருவேனையானால் ஏ பெருச்சாளி முதல்ல உன் தலையில தான் கைய வைப்பான் அரக்கன். ஆமா, உன் தலையில தான் முதல்ல நீதானே இருக்க. ஆமா, முன்னால மூஞ்சி நீட்டிக்கிட்டு நீதானே முன்னால உட்கார்ந்துருக்க. ஆமா, உன் தலையில தான் கைய வைப்பான். ரெண்டாவது தான் என்னுடைய தலையில் கைய வைப்பான். கையை வைத்தையானால் சிரசானது நமக்கு வெடித்து விடும். நமக்கு வெடித்து விடும். ஆகையினாலே பெருச்சாளி ஓடு பெருச்சாளி ஓடு பெருச்சாளி என்றார் கணபதி பெருமானாகப்பட்டவர். பெருச்சாளியை ஓடு ஓடு என்றே விரட்டுகிறார். அப்படி விரட்டக்கூடிய வேளையிலே பெருச்சாளி வாகனம் பிள்ளையாரிடம் என்ன கேட்கிறது? பிள்ளையாரிடம் என்னம்மா கேட்கின்றது? வேகமாய் போனுமானால் வேர்க்கடலை வேண்டும் என்றது. வேர்க்கடலை வேண்டும் சுவாமி. அவசரமாய் போனுமானால் அவள் கடலை வேண்டும் என்றது. அவள் கடலை வேண்டும் என்றது. கணபதி பெருமான் மனதிலே எண்ணுகிறார். என்னம்மா எண்ணுகிறார்? பெருச்சாலியை நம்பினமானால் அரக்க நம்மை கொண்டு விடுவான், நாமளை கொன்று விடுவான் என்று தன்னை படைத்ததோர் ஆண்டவனாய் சிவபெருமானையும் அந்த சிவபெருமானை பராசக்தியான அம்மை பார்வதா தேவியாலையும் சிந்தையிலே நினைத்தார். சிந்தையிலே நினைக்கின்றார். சிந்தையிலே நினைக்கிற போது ஆண்டவனாயே சிவபெருமானும் ஆதிபராசக்தி பார்வதியாலும் அந்த ஆதிபராசக்தி பார்வதியாலும் கைலாசத்தில் அரசும் வேம்புமாக காட்சியளித்தார்கள். அரசுக்கும் வேம்புக்கும் மத்தியிலே பெருச்சாளியை உள்ளத்தெல்லி பிள்ளையாரும் மறையலுற்றார். பிள்ளையார் மறைந்த பின்னால் அரக்கனுக்கு பயந்து ஓடி வந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் பின்னால் ஓடோடி வந்த தேவாதி தேவர்களை பூங்காவனமாக திருஷ்டித்தார். அவர் ஒரு சிங்கார நந்தவனமாகவே சிருஷ்டித்தார். அப்படி பூங்காவனம் நந்தவனம் பிருந்தாவனமாக உண்டு செய்து ஆண்டவன் சிவபெருமான் செவ்வரளி புஷ்பத்திலே சிவபெருமான் சிவலிங்கமாக சூட்ச வடிவமாக போய் மறைந்தார். அந்த சிவபெருமான் சிவலிங்கமாகவே செவ்வரளி புஷ்பத்திலே மடிகின்றார். அப்படியே சிவபெருமான் மறைந்த பின்னாலை அரக்கன் அந்த வழியாக ஆண்டவனை தேடி வருகிற போது அரக்கனை காணாத ராட்சத வல்லரக்கன் பூங்காவனத்திற்குள் வருகின்றான். பூங்காவனத்திற்குள்ளே வந்த ஆண்டவன் சிவபெருமானை வல்லரக்கன் எப்படி தேடுகிறானால் எப்படி அம்மா தேடுகின்றான்? அரக்கன் செடி செடியா தேடி பார்த்த சிவனாரை தான் காணலையே. குலை குலையா தேடி பார்த்த குருபரனை காணலையே. விமலனை தான் காணலையே. ராட்சத வல்லரக்கே ஆண்ட வேணா சிவனாரே. குலை குலையா தேடி பார்த்த குருபரனை காணலையே. வேறா தேடி பார்த்த
அந்த சிவனாரை காணாமல் அரக்கன் பூங்காவனத்தினுடைய அருமை பெருமை சிறப்பை மெய் மறந்து பாடுகிறாள். என்ன என்னம்மா பாடுகின்றாள். அடடா அடடா, இந்த பூங்காவனத்தை பார்த்தாயா? பார்த்தாயா? எவ்வளவு அழகோடு இருக்கிறது இந்த வனமானது. இந்த வனமானது என்ன அழகா இருக்கின்றது என்று நந்தவனத்தின் சிறப்பினுடைய அம்சத்தை அரக்கனானவன் மெய் மறந்து எப்படி பாடுகிறானால், எப்படி அம்மா பாடுகின்றான். பூதல்லத்திலே சிறந்த ஜோதி வடிவாய் அமைந்த பூதலத்திலே சிறந்த ஜோதி வடிவான ஜோதி வடிவாய் அமைந்த ஜோதி வடிவாய் அமைந்த நீ என்று இரண்டு புஷ்பவனமே புஷ்பவனமே வனமே 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 பூங்காவனமே வனமே பூங்காவனமே பூங்காவனமே வனமே பூங்காவனமே மேருவை படைத்த சற்றே சாகச பரப்பில் உள்ள சாகச பரப்பில் உள்ள பரப்பில் உள்ள பூதலத்தில் பேடிப்பா பூதலத்தில் இப்படி வகையாது ஏது கிடையாது 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 படிப்பையேது கிடையாது கிடையாது ஏது கிடையாது மேருவை படைத்த சற்றே சாகச பரப்பில் உள்ள சாகச பரப்பில் உள்ள சாகச பரப்பில் உள்ள சாகச பரப்பில் உள்ள பூதலத்தில் இப்படி வகையாது ஏது அது ஏது அது கிடையாது அம்மா ஏது கிடையாது இவை ஏது கிடையாது மான்மர குட்டியோடு துள்ளி துள்ளி விளையாடி துள்ளி துள்ளி விளையாடும் துள்ளி விளையாடி துள்ளி துள்ளி விளையாடும் மனத்தில் மாமனத்தில் ஓடுவதோ நேர்த்தி ஏறியாடி கீர்த்தி 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 மனோ கீர்த்தி மனேர்த்தி மனோ கீர்த்தி நேர்த்தி மனோகீர்த்தி நேர்த்தி மனோகீர்த்தி ராட்சத வல்லரக்கனானவன் பூங்காவனத்தின் சிறப்பை சிறப்பை மெய் மறந்து பாடிய வல்லரக்கன் மனதிலே என்ன எண்ணுகிறானால், என்னம்மா எண்ணுகின்றோம். நமக்கு பயந்து ஓடி வந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் அந்த ஆண்டவராகிய சிவபெருமான் நிச்சயமாக பகவான் இந்த வனத்தில் தான் ஒளித்திருக்க வேண்டும், அந்த பகவான் இந்த வனத்துக்குள்ளே தான் இருக்க வேண்டும் என்று ராட்சத வல்லரக்கன் பூங்காவனத்தினுடைய வாசலுக்கு வந்தான். அந்த பூங்காவனத்தின் வாசலர்காலே வந்து மேலே போட்டிருந்தானே பெரிய பருவுரி, பர்றமுறி அதாவது மேதுண்டை எடுத்தான் உதறினான். உதறினான். அப்படி மேதுண்டை எடுத்து உதறி, அதாவது பூங்காவனத்துல வாசல்ல குறுக்கால விரித்தான். குறுக்காலே விரித்து குறிக்கே விரித்தரக்கன் படுத்து நித்திரை செய்கின்ற போது அவன் படுத்து நித்திரை செய்கின்ற போது இப்படியாக இருக்கக்கூடிய நாளையில் அந்த நாளையிலேயே அரக்கனை வதம் செய்ய வேண்டும். வதம்
செய்ய வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமானை காப்பாற்றுவதற்கு காப்பாற்றுவதற்கு அந்த இடத்திற்கு யார் வந்தால் ஆண்டவனை காப்பாற்ற முடியும்? யார் யார் வந்தா காப்பாற்ற முடியும்? பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் பச்சைமால் அச்சுதன் பெருமாளாகிய ஹரிராமன், அந்த ஹரிராம கண்ணன் என் பெருமாளாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்தால்தான் ஆண்டவன் சிவனாரை காப்பாற்ற முடியும். அந்த சிவனாரை காப்பாற்ற முடியும் என்று அப்பேற்பட்ட என் பெருமாளாகிய ஸ்ரீமனந்த நாராயணமூர்த்தி, அந்த ஸ்ரீமனந்த நாராயணமூர்த்தி ஆண்டவன் சிவபெருமானை காப்பாற்றுவதற்கு அரக்கனை வதம் செய்வதற்கு அரக்கவதம் செய்வதற்கு என் பெருமாள் மாயவன் எங்கே பிறந்து வளர்ந்து வருகிறாரானால், எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து வருகின்றார்? ஐயா நாட்டிலேயோ நல்ல நாடு, காவலர்கள் புகழோ நாடு, ஓடம்மாளே ஒளியோ நாடு, குளிர்ந்ததென்றல் வீசோ நாடு, இஞ்சி விஞ்சி போக்கும் நாடு, திருவாட்சி மலரும் நாடு, அருகை நல்ல பிளாமரங்கள் வளர்ந்தோகி செல்கும் நாடு, அப்பேற்பட்ட நாடதுதான் இந்த நாடு என்று கேட்டார். நாட்டிலேயோ நல்ல நாடு, நாட்டிலேயோ நல்ல நாடு, உக்கிரசேனப்பட்டணம்மா, நாட்டிலேயோ நல்ல நாடு, நாட்டிலேயோ நல்ல நாடு, பட்டணமா, உக்கிரசேனப்பட்டணத்தில் யாரெல்லாம் ஆண்டுவாராய், உக்கிரமாக ராஜனுமே கிரகங்கள் வெண்ணாடோ, கணவனோ மனைவியுமா அணிவாக ஆண்டுவாராய், நல்லவரும் தேவியுமா மகிழ்ச்சியுடன் ஆண்டுவாராய், உக்கிரசேனப்பட்டணத்தில் ஆண்டுவாரார் உக்கிரராஜே, உக்கிரசேனப்பட்டணத்தில் ஆண்டுவாரார் நாட்டிலேயோ நல்ல நாடு, நாவலர்கள் புகழ்ந்து வரக்கூடிய நாடு, அந்த நாவலர்கள் புகழ்ந்து வரக்கூடிய நாடு, அந்த நாடு எந்த நாடு என்று தெரியுமா? எந்த நாடு? எந்த நாடம்மா? அதுதான் அம்மா அந்த உக்கிரசேனப்பட்டணம். அந்த உக்கிரசேனன் பட்டணத்திலே அப்பேற்பட்ட அழகான நீர்வளம், நிலவளம், கண்ணல் வளம், சென்னல் வளம் ஓரங்கே அமைய பெற்ற உக்கிரசேனப்பட்டணத்தை அந்த உக்கிரசேன பட்டணத்திலே சீரோடும் சிறப்போடும் பாலோடும் பவுசோடும் பாக்கியமாக அரசாண்டு கொண்டிருப்பது யாரையா? யாரு? யாரம்மா? மன்னனாகிய உக்கிரமகாராஜன். உக்கிரமகாராஜன். இந்த உக்கிரமகாராஜன் உக்கிரகங்காலை மாலையிட்டு மணமுடித்து மாங்கல்யம் தான் தரித்து மாங்கல்யம் தான் தரித்து கணவனோடு மனைவியானவள் கனிவாக ஆண்டு கொண்டு வருகிறார்கள், வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். ஆண்டு வரக்கூடிய நாளையில் நாளையில் அந்த உக்கிரசேனமா பட்டணத்தை மன்னனாகிய உக்கிரமகாராஜன் என்ன விதமாக சீரு சிறப்புமாக ஆண்டு கொண்டு வருகிறார். எப்படி அம்மா ஆண்டு கொண்டு வருகின்றான்? அன்னதானம், சுரணதானம், ஆடைதானம், வஸ்திரதானோ, பொண்ணு தானம், பொருளுதானோ, புதலவர்க்கு தானம் இட்டார். சாலை கண்ட இடங்கள் எல்லாம், சாலை கண்ட இடங்கள் எல்லாம் சத்திரத்தை கட்டி வைத்தார். சாலை கண்ட இடங்கள் எல்லாம், சாலை கண்ட இடங்கள் எல்லாம் சத்திரத்தை கட்டி
மகாராஜன் உக்கிரசேன பட்டணத்தை அந்த உக்கிரசேன பட்டணத்திலே கடமை கண்ணியங் கட்டுப்பாடு தவறாமல் சீரும் சிறப்புமாக அரசாண்டு கொண்டு வந்தார். அரசாண்டு கொண்டு வருகின்றான். அவருடைய ஆட்சி அமைப்பில் எந்த விதமான ஒரு குறை என்பது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஆலயம் கோவில்களுக்கு அந்த மன்னன் 6 கால பூஜை செய்து வந்தார். 6 கால பூஜைகளை செய்து வருகின்றார். காலத்தில் அந்த ராஜா வந்து உக்கிரசேன மகாராஜன் ஆலயம் கோவில்களுக்கு 6 கால பூஜை நடத்தி வந்தார். 6 கால பூஜை நடத்தி வந்தான். விஷ்ணாலயம் தன்னதற்கு விமரிசையாக பூஜை பண்ணினார். பூஜை செய்தான். காளியம்மன் கோவிலுக்கு காலந்தவராம பூஜை உண்டு. நம்ம காளியம்மா ஆலயம் இருக்கு, காளியம்மா கோயிலு, காளியம்மன் கோயிலுக்கு காலந்தவராம பூஜை நடந்துகிட்டு இருந்திருக்கு. விஷ்ணாலயம் தன்னதற்கு விமரிசையாக பூஜை செய்தார். அன்னதானம், சொர்ணதானம், ஆடைதானம், வஸ்திரதானம், பொன்னுதானம், பொருளுதானம், பூமிதானம், பூதானம், கோதானம் எல்லாம் அத்தனை தானத்தோடு தர்மத்தோடு தர்ம நீதி நெறி தவறாமல் அரசாண்டு கொண்டு வந்தார். அரசாண்டு கொண்டு வருகின்றான். அரசாண்டு வரக்கூடிய நாளையிலே ஆண்டவன் பகவானுடைய கிருபையாலை உக்கிர மகாராஜன் மனைவியான உக்கிரகங்காள் வெண்கொடியாள், அந்த உக்கிரகந்தாள் வெண்கொடியாள் அம்மா 3 நல்ல வருஷத்திலை 3 நல்ல குழந்தைகளை எடுத்தாள். உக்கிரகங்காள் ஆண் 1 பெண் 2 அழகாக பெற்றெடுத்து மங்கையான உக்கிரகங்காள் உக்கிரசேன பட்டணத்தில் சீரோடு சிறப்போடு ஆண்டு வரும் நாளையிலே சீரோடு சிறப்போடு வரும் நாளையிலே மன்னனாகிய உக்கிரராஜன் மனைவி உக்கிரகங்காள் அந்த உக்கிரகந்தாள் 3 வருஷத்தில் அடுக்கடுக்காக 3 குழந்தைகளை அந்த அம்மா பெற்றெடுத்தார். 3 குழந்தைகளை பெற்றெடுத்து ஆண் குழந்தை 1, பெண் குழந்தை 2, ஆக மொத்தத்துல 3 குழந்தை. உக்கிரசேனனுக்கும் உக்கிரகங்காள் பெண்குடியாளுக்கும் அழகாகவே அருமையை பெருமையாக 3 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். 3 குழந்தைகளை அழகாக பெற்றெடுத்து அருமை பெருமையாக குழந்தைகளுக்கு திருநாமம் பெயர் நாமம் அழகாக சூட்டுகிறாள். என்னம்மா பெயர் சூட்டுகிறாள்? என்ன பெயர் கொடுத்தாள்? என்னம்மா பெயர் கொடுத்தாள்? முதலாவது பிறந்தானே தலைமகன். தலைமகன் பாலகனுக்கு கிசகராஜன் என்று பெயர் கொடுத்தார். கிசுகமுடி ராஜ மன்னன் என்றே பெயர் கொடுத்தார். 2வது பிறந்தாளே பெண் குழந்தை. பெண் குழந்தை அவள் பூதகனையோடு பிறந்ததினால் அந்த அம்மாளுக்கு பெயர் பூதகி. பூதகி என்று பெயர் கொடுத்து 3வது பிறந்தாளே பெண் பிள்ளை. பெண் பிள்ளை அவள் அழகோடு தேவாம்சத்தில் பிறந்ததினாலே அவளுக்கு தேவகி என்று திருநாமத்தை சூட்டினாள். அவளுக்கு தேவகி என்று திருநாமத்தை சூட்டி பூதகனையோடு பிறந்த பூதகியாள் இவளை நாட்டில் வைக்க கூடாது என்று கானகத்திற்கு அனுப்பி வைத்தார். பூதகி காட்டிலே வாழ்ந்து வருகின்றாள். தேவகியால் அண்ணனோடு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இப்படியாக இருக்கக்கூடிய நாளையில் கிசகராஜன் வளர்ந்து கொண்டே வருகின்றான். கிசகராஜனுக்கு வயது 16. 16வது வயதிலே பெற்றெடுத்த தகப்பனார் மரணமடைந்தார். தகப்பன் மாண்ட பின்னால் அரசாட்சியை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும்? தலைமகன் கிசகராஜனிடத்தில் ஆட்சி அமைப்பை ஒப்படைத்து தலைமகன் கிசகராஜன் பொறுப்பில் அமர்ந்தான். அப்படி அரியாசனத்தில் அமர்ந்து கஜானா பெட்டியை திறந்து பார்த்தான். திறந்து பார்க்கின்றான். கஜானாவை திறந்து பார்க்கான்.
கஜானாவில் அப்பா ஆட்சி காலகட்டத்தில் 21 பொன்பொருள் திரவியம் இருந்தது. 21 பொன் பொருள் திரவியங்கள் இருந்தது. யாருடைய ஆட்சி அமைப்புல? அப்பாவோட ஆட்சி அமைப்புல. உக்கிரராஜனுடைய ஆட்சி அமைப்பில் 21 பொன்பொருள் திரவியம் இருந்தது. அப்பா தானத்தை தர்மத்தை செய்து 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 19 திரவியத்தை காலி பண்ணிட்டாரு. இப்போ கஜான பெட்டியில ராமா லட்சுமணா என்று சொல்லக்கூடிய 2 களஞ்சியங்கள் இருக்க கண்டா. 2 களஞ்சியங்கள் இருக்க கண்டு. ஏ மந்திரி, மறுபடியும் 19 பொன்பொருள் திரவியத்தை நாமல் சேர்க்க வேண்டும் என்று. அப்படியானால் இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கான்? அம்மா அப்படி மனசுல என்ன நினைக்காமன்னு சொன்னேன். என்னம்மா நினைக்கிறான்? மறுபடியும் நாமல் கம்சம் வாங்க வேண்டும் என்று இவன் ஆசைப்பட்டான். ஆசை கொள்கிறான். வேலைக்கு போய் கஜான பெட்டியை நிரப்ப முடியுமா? முடியாதுல்ல. இவன் செய்த வேலைக்கெல்லாம் கஜான நிறையுமா? என்னைக்குமா நிறையும்? ஒரு காலமும் நிறையாது. அதனால நேரு வழியில போகாம குறுக்கு வழியில போனவனையும் ஆசைப்படுதான். ஆமா, அப்பதானே கஜானா நிறையும் அப்படின்னு குறுக்கு வழியில நடக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன விதமாக நாட்டில் கம்சம் வாங்கி வருகிறான்? என்ன கமிஷன் எல்லாம் வாங்கி வருகின்றான்? ஆலயம் கோயில முதல்ல இழுத்து அடைக்க சொல்லிட்டான். பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ண வேண்டாம் ஐயா. ஆமா, ஆலயத்தை இழுத்து அடனா. ஆலயத்தை இழுத்தாட ஆர்கால பூஜை நடத்த வேண்டாம். விஷ்ணாலயம் தன்னதற்கு இன்னையில இருந்து பூசை கிடையாது. காளியம்மன் கோயிலை இடிச்சு காத்துல பரத்தினார். அதோட மட்டும் விட்டானா? ராமான்னு சொன்னா நாக்கை இழுத்து வச்சு அருங்குறான். பிச்சனை கேட்டா பெடரில் அடிச்சு நாட்டை விட்டு வெளியே வரட்டுறான். மீண்டும் என்ன விதமாக கம்சம் வாங்கி வருகிறான். என்னம்மா கம்சம் வாங்குகின்றான்? அவன் அரைக்கீர விற்பவர்க்கு காசு கம்சம் என்றான். கத்தரிக்காய் விற்பவர்க்கு காசு கம்சம் என்றான். முருங்கைக்காய் விற்பவர்க்கு காசு கம்சம் என்றான். வாழைக்காய் விற்பவர்க்கு காசு கம்சம் என்றான். கம்சம் வாங்கி வாரபோது கமிஷம் என்றார். ஆமா, கத்தரிக்காய் வித்தாலும் கமிஷம், காப்பி வாங்க போனாலும் கமிஷம். அது ஏன் காப்பி வாங்க போனாலும் அதுலயும் கமிஷம் எடுக்கும்? ஆமா, கமிஷம் எடுக்கல. இப்ப உள்ள பிள்ளைகள் அப்படிதானே இருக்கு. எப்படி? காப்பிக்கு 10 ரூபா, காப்பி வாங்க போனவனுக்கு 20 ரூபா. ஓ, காப்பிக்கு 10 ரூபா, காப்பி வாங்க போனவனுக்கு 20 ரூபா. ஆமா, இப்போ கமிஷ காலம் தானே ஆகி போச்சு. அப்படியா? ஆமா. அரைக்கீரை விற்பவருக்கு அரைக்காசு கமிஷம் என்றார். அரைக்கீரை விற்றால் அரைக்காசு கமிஷன் என்றான். கத்தரிக்காய் விற்றால் கால் காசு கமிஷம் என்றான். கால் காசு கமிஷன் என்றான். முருங்கைக்காய் விற்பவருக்கு முக்கால் காசு கமிஷம் என்றான். கமிஷன் என்றான். எதை எடுத்தாலும் கமிஷம் வாங்குதான். கமிஷம் வாங்குறான். கமிஷம்னு எதை பார்த்தாலும் கமிஷமுங்க. கமிஷம். தண்ணீரை கிணற்றில் எடுக்க கண்டால் தண்ணீர் கூட அதாவது எடுப்பதற்கு, அதாவது தண்ணீரை வடிகட்டி கொடுக்கிறான் வடிகஞ்சல். கஞ்சத்தனம் செய்து வருகிறான், கம்சம் வாங்கி வருகிறான். கமிஷன் வாங்கி வருகின்றான். தெருவில் யாரும் கைவீசி நடக்க கூடாதுங்க. நடக்கக்கூடாது. அப்படியே மீறி கை வீசி நடந்தாலும் முன்வீச்சுக்கு ஒரு காசு, பின்வீச்சுக்கு ஒரு காசு என்றார். ஒரு காசு இப்படியாக கம்சம் வாங்கி வந்ததினாலும் ஊரிலேயே கஞ்சத்தனம் செய்து வந்த காரணத்தினாலும் ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தார்கள். ஒன்றாய் சேர்ந்து கம்சராஜன் கஞ்சராஜன் என்று பெயர் சூட்டி அந்த கமிஷராஜன் வடிகஞ்சன், கமிஷன் கஞ்சன், வடிகஞ்சன் என்று
பெயர் கொடுத்து கம்சாபுரி பட்டன் என்று பெயர் கொடுத்து அந்த கமிஷாபுரி பட்டணத்திலே மன்னனாகி கம்சராஜன் எப்படி வாழ்ந்துண்டு வருகிறாள் எப்படி எப்படி அம்மா வாழ்ந்து கொண்டு வருகின்றோன் அந்த கம்சாபுரி பட்டணத்திலே மன்னனந்தே கம்சராஜே இருந்தரசு ஆண்டு வாரா ஆண்டு வரும் நாளையிலே படியாயிருக்கும் போதே காரணங்கள் நடக்குமானா கம்சராஜன் தங்கை அவள் கண்மணியான் தேவகியான் 5 நல்ல வயதாதிலே தான் உருட்டி விளையாடி வாரான் கம்சரங்கை தேவகியான் கம்சன் தங்கை தேவகியான் கண்மணியால் யாது செய்தார் தங்கை தேவகியால் கம்சன் தங்கை தேவகியால் கண்மணியால் ஏது சொன்னார் கம்சராஜன் தங்கையான கண்மணியான தேவகியாள் அந்த கஞ்சல் நங்கையான தேவகி பெண்ணானவள் 5 வயதில் தேவகியாள் சிறுதேறு உருட்டி தெருவில் விளையாடி கொண்டிருக்கிறாள் சிறு தேருருட்டி விளையாடுகின்றாள் சிறுதேறு உருட்டி தேவகியாள் தெருவில் விளையாடுகிற போது விளையாடுகின்ற போது நினைக்கான் கம்சராஜன் என்னம்மா நினைக்கிறான் 7 அடுக்கு உப்பரிக்கையில மேடை மீது நின்றுகிட்டு அப்படியே தென்றல் காட்சியில் உலாவி கொண்டிருந்தவன் வாடிக்கொண்டிருந்தவன் மேல நின்னு இவன் கீழே பாக்குறான் என்ன நடக்கிறது தங்கையான தேவகியாள் சிறுதேறு உருட்டி தெருவில விளையாண்டுகிட்டு இருக்கா சிறு தேருருட்டி விளையாடுகின்றாள் இவன் நினைச்சானா என்ன நினைக்கிறான் நமது தங்கை கண்மணியான தேவகியாள் தேவகியாள் 5 வயதில் சிறுதேறு உருட்டி தெருவிலே விளையாடி கொண்டிருக்கிறாளே விளையாடி கொண்டிருக்கின்றாள் இவள் 5 வயதில் இவ்வளவு அழகோடு இருப்பாளானால் இருப்பாளையானாள் 14 வயதில் பருவமங்கையானாள் பருவமங்கையானாள் பார்க்க முடிகூடாது அப்பேற்பட்ட ஒரு அழகோடு இருப்பாள் அப்பேற்பட்ட அழகா இருக்கா அப்படின்னு என்று மந்திரியை அழைத்து மன்னன் கம்சராஜன் சொன்னான் அந்த கம்சராஜன் சொன்ன போது ஏ மந்திரி மந்திரி தங்கையான தேவகியால் 5 வயதில் இவ்வளவு அழகோடு இருப்பாளானால் இருப்பாளையானால் 14 வயதில் பருவமங்கையானால் பார்க்க முடிகூடாது அப்பேற்பட்ட ஒரு அழகுள்ள பெண்ணாக இருப்பாள் இருப்பாள் அப்படியானால் மந்திரி எனது தங்கை தேவகியாளுக்கு ராஜாக்கள் முறைப்படி இந்த வயசுலே பெண்ணுக்கு நாம மாப்பிள்ளை பார்க்கணும்னு ஆசைப்படுதான் மாப்பிள்ளை பாத்திர வேண்டியதான் இந்த வயசுலே மாப்பிள்ளைய தேடி அலைஞ்சாதான் ஆமா அந்த வயசுல தேவகியாளுக்கு மணவாளன் அமைவான் மணவாளன் அமைவான் என்று அப்படி என்று மன்னனாகிய கம்சராஜனானவன் அந்த கம்சமான ராஜனானவன் மந்திரியை கூப்பிட்டான் 8 யானைகளை கொடுத்தான் 8 யானைகளை கொடுத்து 8 யானை பொன்பொருளும் அப்படியே கட்டி கட்டி கொடுக்கான் கட்டி கட்டி கொடுக்கிறான் யாருக்கு யாருக்கு அந்த தேவகி மங்கையருக்கு தேவகியால் அழகு மாறி மாப்பிளை பார்க்கணும்னு சொல்லி மந்திரி கையில கொடுக்கான் மந்திரி கையில கொடுக்கின்றான் தேவகியால் அழகை போல சித்திரை பலகை ஒன்று வரைந்தெடுத்தான் வரைந்தெடுத்து ஏ மந்திரி என்னம்மா மாப்பிளைய பார்த்தா தங்கச்சி தேவகிய பார்த்த மாதிரி இருக்கணும் 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 தேவகிய பார்த்தா தங்கச்சி ஏதாவது